இயேசுநாதா, வாரும் இயேசுநாதா, எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ, வாரும் இயேசுநாதா, வாரும் இறைவனே, வாரும் இறைவனே, எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ, வாரும் இறைவனே, வாரும் இறையாவியே, வாரும் இறையாவியே, எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ, வாரும் இறையாவியே. நாம் நமது மனநிலையை மாற்றுவதால் நம் வாழ்வை மட்டுமல்ல, தலைமுறைகளையே மாற்றலாம்.
மகிழ்வினில் திளைத்திட மனம் ஒன்றி உழைத்திட கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். இரக்கம் பெற்றிட இறைமையை உணர்ந்திட கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். இன்னல்கள் தாங்கிட இன்னுயிர் இழந்திட கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். பதசானிசம் ரிமகமரே நமகாமகாரி சததா புல்வெளி பெய்யும் சாரலை போல நீலம் குளிர் செய்யும் வான்மழை போல வான்வெளி உலவும் சூரியன் நிலவாய் தானென நினையா படைப்பும் நிலமாய் ஆசையும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆசையும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 23 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது: மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர். ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள். ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள். சுமத்திற்கரிய பழுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்க கூட முன் வர மாட்டார்கள். தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் செய்கிறார்கள். தங்கள் மறைநூல் வாசகப்பட்டைகளை அகலமாக்குகிறார்கள். அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள். விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகின்றார்கள். சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைப்பதையும் விரும்புகிறார்கள். ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே. நீங்கள் யாவரும் சகோதரர் சகோதரிகள். இம்மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம், ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே, அவர் விண்ணகத்தில் இருக்கிறார். நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொடராக இருக்க வேண்டும். தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ளவர்களே, இந்த உலகத்துல பெரிய மனுஷன்னா யாரு, அது எப்படி கணிக்கிறார்கள், இவர்களுக்கு என்ன தகுதி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்றெல்லாம் கொஞ்சம் அலசி பார்த்தோம்னா இன்னைக்கு தெரியும். சமயத்துல அரசியல்ல பீத்த பெருமை காட்டுகிற தலைவர்கள் இன்றைக்கு ஏராளம். விலை உயர்ந்த உடைகள் அணிய வேண்டும், பெரிய பெரிய பங்களாக்கள் மாதிரி வீடு இருக்க வேண்டும், வீடு நிறைய நவீன வசதிகள் பொருட்கள் இருக்க வேண்டும், விலை உயர்ந்த வாகனம் பல வாகனங்கள் இருக்க வேண்டும், உழைக்காமலே பணம் சம்பாதிக்க வேண்டும், கவர்ச்சிகரமான உடை அணிய வேண்டும். அதாவது வாசகப்பட்டைகளை அகலமாக்குகிறார்கள், அங்கியின் குஞ்சங்களை அகலமாக்குகின்றவர்கள். அதுபோல குனிந்து வேலை செய்யக்கூடாது, முதலீடு இல்லாமல் முதலாளியாக இருக்க வேண்டும். எப்படின்னா தங்கள் விரலால் தொட்டு அசைக்க கூட முன்வர மாட்டார்கள், கூடாது என்பது போல. ஜால்ரா கூட்டம் சுற்றி இருக்க வேண்டும். நேற்று நடந்ததில்ல, ஒரு 1 லட்சம் 2 லட்சம் ஜால்ராக்கள் ஒரு நடிகனை பார்க்கறதுக்காக வேண்டி இப்படி ஜால்ரா கூட்டம் நிறைய இருக்க வேண்டும். அதாவது தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டும், பாராட்ட வேண்டும் என்பதற்காக போல.
எங்கும் எதிலும் முதலிடம் கொடுக்க வேண்டும். அதாவது விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் தேடுகின்றவர்களைப் போல ஐயா அம்மா என்று எல்லாரும் அழைக்க வேண்டும். அப்படின்னா ரபி என் அழைக்கப்பட வேண்டும், தந்தை என் அழைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கௌரவம் போல இயேசுவின் பார்வையிலே உள்ள எளிமையான மனப்பான்மையும் அணுகுமுறையும் உள்ள தலைவர்கள் தலைவிகள் நம்மிடையே தோன்றுவார்களாயின் நமது குடும்பங்களும் சமயமும் சமுதாயமும் திருச்சபையும் வளரவும் முன்னேறவும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இல்லை என்று சொன்னால் இதை விட குட்டிச்சுவராகத்தான் போகும். அதில் உறுதி. இன்னும் சில நாட்களில் அத்தகைய தலைவர்களை அடையாளம் காண இருக்கிறோம். எலெக்ஷன்லாம் வருது. இயேசு சுட்டி காட்டுகிற தலைவர்களை தேர்ந்தெடுத்து முன்னேற்ற பாதையில் நமது நாட்டை அழைத்து செல்ல வேண்டும். அல்லது அவர்கள் தங்களை முன்னேற்றி கொள்வார்கள். பணி செய்வதையே தமது வாழ்க்கை குறிக்கோளாக கொண்டவர் இயேசு என்பதை நாம் மறக்க முடியாது. அவர் பட்டங்களை எதிர்பார்த்து செயல்படவில்லை. பதவிகளை பெற வேண்டும் என்றோ பிறர் மேல் அதிகாரம் செலுத்த வேண்டும் என்றோ விரும்பவும் இல்லை. மாறாக இயேசு தம்மை ஒரு தொண்டனாகவே அறிமுகப்படுத்தினார். கடைசி வரை தொடக்கத்தில் எப்படியோ இடையில் எப்படியோ கடைசி வரைக்கும் அப்படித்தான். எனவே உண்மையான சிறப்பு நாம் பிறருக்கு தொண்டாற்றுவதிலிருந்து பிறக்க வேண்டும். நினைக்கிற பார்க்குற கொஞ்சம் பேரை இப்படி இருந்தவனா இப்படி ஆயிட்டான்னு சொல்றோம்ல. நடந்து வந்தவன் சைக்கிளில் வாரான், சைக்கிளில் வந்தவன் ஸ்கூட்டரில் போகிறான், ஸ்கூட்டரில் வந்தவன் ஆட்டோவில் வாரான், ஆட்டோவில் வந்தவன் காரில் போகிறான், காரில் வந்தவன் கேரவனில் இருக்கிறான். இது மக்கள் படத்தில் வாழக்கூடிய தலைவர்கள் இவர்களெல்லாம். இது இயேசுவுக்கு பிடிக்கிறது இல்லை. ஆனால் இதுக்கு பின்னால்தான் நிறைய கூட்டம் போகுது. இப்போ அது நான் சொல்ல வேண்டும் என விரும்பல. ரபி என போதகர், தந்தை, ஆசிரியர் போன்ற பட்டங்கள் நம்மிலே தவறு என இயேசு கூறவில்லை. ஆனால் இத்தகைய பெயர்களை சொல்லி மக்கள் நம்மை அழைக்கிறார்கள் என்பதால் தற்பெருமை கொள்வதோ, அதனால் பிற மனிதனை விடவும் நம்மை உயர்ந்தவர்களாக கருதுவதோ தவறு என இயேசு சுட்டி காட்டுகிறார். இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இயேசு விடுத்த எச்சரிக்கை திருச்சபைக்கும் திருச்சபையில் தலைமை பொறுப்பு ஏற்றிருப்போருக்கும் தனிப்பட்ட விதத்திலே பொருந்தும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரியவர்களே, மத்திய காலத்திலே வாழ்ந்த கிறிஸ்தவ சமூகம் இதை அறிந்திருந்தது. இன்றைய திருச்சபையும் பணி செய்கின்ற சமூகமாக திகழ வேண்டும். இப்படிவிட பீத்து பெருமைகளுக்கு பின்னால போகக்கூடாது. சொல்றதை செய்யணும், செய்யறதை சொல்லணும். திருச்சபை பல பணிகளை ஆற்றுவது உண்மைதான். ஏன் பயப்படணும் என்றாலும் அருள்பணிகளில் அப்பணிகளில் ஈடுபடும் போது இயேசுவின் முன்மாதிரியை நாம் பின்பற்ற வேண்டும். கடவுளின் ஆட்சி உலகில் வந்து கொண்டிருப்பதை அறிவித்த இயேசு அந்த ஆட்சியில் நாம் புக வேண்டும் என்றால் பணி செய்கின்ற மனநிலையை கொண்டு நாம் வாழ வேண்டும் என நம்மிடம் கேட்கின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இதைத்தான் இன்றைக்கு விழா கொண்டாடப்படுகிற தூய லீமாரோஸும் வாழ்ந்து காட்டினார்கள். அவருடைய பணி எல்லார் பக்கம் இருந்தாலும் ஏழைகள் சார்பிலே இருந்தது. ஏழைகள் மீது அக்கறை. தூய லீமாரோஸ் ஏழைகள் மீது மிகுந்த அன்பும் அக்கறையும் கொண்டு பணி செய்து வந்தவர். ஏழைகளை சந்தித்து பேசுவார். அதன் வழியாக அவர்களுக்கு தன்னால் என்ற வழிகாட்டுதலை உதவிகளையும் செய்வதன் வழியாக அவர் அவர்கள் மீது கொண்ட தன்னுடைய அன்பின் வெளிப்படுத்தினார். இவருடைய விழாவினை கொண்டாடுகிற நாமும் ஏழைகள் மீது உண்மையான பணியையும் அன்பையும் அக்கறையும் கொண்டு வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய இன்றைக்கு கொடுக்கப்படுகிற அழைப்பு. நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகச் சிறிய சகோதர சகோதரிகளுக்கு செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்கிறாரே. நாம் நம்மோடு வாழக்கூடிய ஏழை எளியவருக்கு செய்கின்ற அனைத்து உதவிகளும் யாவும் இறைவருக்கு செய்கின்ற உதவிகளே ஆகும் என்பது எவ்வளவு ஆழமான உண்மை என்று சொன்னால் அதை நாம் வாழ்ந்து காட்ட முயற்சி எடுப்போம். லீமாரோஸின் விழாவை கொண்டாடுற என்று அவரை போல ஜெபத்திலே வேறொன்றி ஏழைகள் பால் மிகுந்த அன்பும் பணியும் அக்கறையும் கொண்டு வளர்வோம். அதன் வழியாக இறை அருள் நிறைவாக பெறுவோம். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, பிறருக்கு பணியாற்றும் மனநிலை எங்களிலே வளர்ந்திட எங்கள் யாவருக்கும் அருள் தாரும். அதே வேளையிலே அக்கம் பக்கத்தில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு எங்களாலான உதவிகளை செய்வதை சொல்லுவதை செய்வதிலும் எளிமை தரத்திலும் நாங்கள் சிறந்து விளந்திட எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன்.
விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. கடும் காய்ச்சலால் அவதியுற்றோம் தெய்வமே, உடல் வலியால் நொந்து போனோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. உள்ளம் நிறைவை இழந்து நின்றோம் தெய்வமே, குழந்தையின்றி நிலை குலைந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. குடிபோதையில் பேதையானும் தெய்வமே, குடும்ப மகிழ்வை குலைத்து விட்டோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. புற்று நோயால் பலம் இழந்தோம் தெய்வமே, தொற்று நோயால் நிம்மதி இழந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. மாண்புயரிவர
அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்ந்த புனிதரை புகழ்வோம் நாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்ந்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா ஆஹா 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 லல்லல்லா. இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம்.
புனிதர்கள் மனிதர் மாதிரியாம், அவர் புவி வாழ்வு சரித்திர சாதனையாம். கடவுளின் விருப்பம் ஏற்றவராம், தம் கடமை பிறப்பணி என்றவராம். துணிந்து ஏற்றார் நம் புனிதர், அதை பணிந்து ஏற்கும் நம் சபையோ. துணிந்து ஏற்றார் நம் புனிதர், அதை பணிந்து ஏற்கும் நம் சபையோ. நாம் தேசத்தில் நேசத்தின் சாட்சிகளாம், நம் தேடல்கள் இறைமையின் காட்சிகளாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால், மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா, ஆஹா 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 லல்லல்லா. தாய் போல் இதயம் தனில் கொண்டு நம்மை தயவாய் காக்கும் அன்பு புனிதர். தீமைகள் எதுவும் நம்மை தொடரா, நம் தூயவர் வழிதனை தினம் தொடர்ந்தால். வாழும் வாழ்வு பிறர்க்கின்றே என வாழ்வோர் வாழ்வில் இறப்பில்லை. வாழும் வாழ்வு பிறர்க்கின்றே என வாழ்வோர் வாழ்வில் இறப்பில்லை. இங்கு வாழ்ந்திடும் நாம் எல்லாம் இறை கரங்கள், நம்மை வாழ்த்திடும் இறைவனின் அருள் வரங்கள். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால், மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால், மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா, ஆஹா 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 லல்லல்லா. இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால், மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். புனிதரை புகழ்வோம் நாம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.